சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 53வது தலமும் 170வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் திருக்கோட்டாரம், இல்லைனா கோட்டாறுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடுலேருந்து கொல்லுமாங்குடி போகிற வழியில் இருக்குது. இது கோட்டாறுன்னு சொல்லுவாங்க, இல்லை திருக்கோட்டாரம்னு சொன்னிங்கன்னா உள்ள ஒரு ரோடு போகும். அதில் ஐராவதீஸ்வரர் கோவில், தாயார் பேர் வண்டமர் பூங்குழலி, தலைமரம் பாரிஜாத மரம். கோவிலோட இடதுபுறத்தில் வண்டமர் பூங்குழலி அம்மன் சன்னதியும் குமார புவனேஸ்வரர் சன்னதியும் இருக்குது. மேதாவிங்கிற ஒரு முனிவர் இங்கே வண்டு அதாவது தேனி வடிவத்தில் வழிபட்ட காரணத்தினால இங்கே தேன்கூடு ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. சம்பந்த 2 பதிகளும் அப்பர் ஒரு 2 பாடல்களும் பாடியிருக்காங்க. ராஜராஜ பாண்டிய நாட்டு, உத்தம சோழவள நாட்டு, நாஞ்சில் நாட்டு, கோட்டார், மும்முடி சோழன் நல்லூர், ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவர்னு கல்வெட்டுகளை குறிப்பிடுறாங்க. இந்த கோவிலை கற்றளிகளாக மாற்றியது சோழ மண்டலத்து மன்னி நாட்டு முளையுடையான் அரையன் மதுராந்தகன் என்கிற குலத்துங்க சோழ கேரளராஜன். கல்வெட்டுகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு அற்புதமான தேவார பாடல் பெற்ற கோவில்கள்.